புதுச்சேரி பொதுப்பணித்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி அண்ணா சாலை அருகே பாடை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு ஒப்பாரி வைத்து அழுதனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்போம். சண்முக சுந்தரம், வணக்கம். அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 2015-2016 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் அந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி பணி நீக்கம் செய்யப்பட்டனர். கடந்த 10 ஆண்டுகளாக தங்களுக்கு பணி வழங்க வேண்டும், மீண்டும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சட்டமன்ற கூட்டத்தொடரானது கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. அன்றிலிருந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் அவர்கள் நகல் எரிப்பு போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம், சட்டமன்ற முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று அவர்கள் அண்ணா சாலை அருகே சவப்பாடையில் ஒருவர் இறந்தது போல நூதன முறையில் போராட்டத்தை தொடர்ந்தனர். அவர்கள் சட்டப்பேரவையும் உணர்த்தும் வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று அவர்கள் சவப்பாடை போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை உடனடியாக போலீசார் கைது செய்தனர். இது குறித்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.